செட்டிநாடு குக்புக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெயில் காலத்துக்கு ஏற்ற நம்மளுடைய ஆற்றலை குறையாமல் வச்சுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஃப்ரூட் சாலட் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெயில் காலம் வந்தாவே நிறைய பேருக்கும் நம்மளுடைய எனர்ஜி குறைஞ்சி டயர்டான மாதிரி இருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் ஃப்ரூட் ஜூஸஸ் நிறைய குடிப்போம். அதை தவிர்த்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான பழங்கள் வாங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சாலட் ஃபார்மில் சாப்பிடும்போது நிறையும் சாப்பிட்லாம், திருப்தியாக இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் பழங்கள். சித்திரை மாதம் ஆனாவே நிறைய பழங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெயிலும் தாக்க ஆரம்பிச்சிடும். அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திக்கோங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் அப்பப்போ வரும். வாங்க ரெசிபியை பார்த்துடலாம். ஃப்ரூட் சாலடுக்கு நமக்கு பிடிச்ச பழங்கள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். புளிப்பு அதிகம் இல்லாத இனிப்பு பழமாக எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. மாம்பழம், மாப்பழா, வாழை ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ ஆப்பிள் எடுத்துகிட்டு அதை நான் தோல் சீவி கட் பண்ணி கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சிடுறேன். இந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ஆப்பிள் செவந்து போகாமல் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் செவந்து கலர் மாறிட்டு வந்துடும், எல்லா பழத்துடைய கலரையும் மாற்றிடும். அதனால் உப்பு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துருங்க. உப்பு கலந்த தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சுட்டு எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அதே போல் பலாப்பழத்தில் கொட்டையும் உள்ள தோலையும் நீக்கிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பழங்களையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பழங்கள் சேர்க்குறேன்னு சொல்லிடுறேன். ஒரு பெரிய மாம்பழம் இனிப்பாக இருக்க மாதிரி, 2 ஆரஞ்சு பழம் தோல் உரித்து வச்சுருக்கேன். திராட்சை பச்சையோ கருப்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் பூவம்பழம் வலுவழுன்னு இருக்கும், அதனால் நான் ரஸ்தாளி பழம் எடுத்திருக்கேன். ரஸ்தாளி பழம் கொஞ்சம் சாஃப்டாகவும் மாவுத்தன்மையாகவும் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். திராட்சையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருப்பு திராட்சையாக இருந்தாலும் சரி, பச்சை திராட்சையாக இருந்தாலும் சரி. நான் பச்சை திராட்சை இருந்ததுனால அதை எடுத்து வட்டமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே சைஸில் கட் பண்ணிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாழைப்பழத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அளவுகள் எல்லாமே நமக்கு தேவையான மாதிரி எடுத்துக்கலாம். எந்த பழம் பிடிக்குதோ அது அதிகமாக சேர்த்துக்கலாம், பாக்கி பழத்தை கம்மியாக சேர்த்துக்கலாம். மாப்பழா, வாழை இந்த ஃப்ரூட் சாலடுக்கு ரொம்ப சுவை கூட்டும், மணமாகவும் இருக்கும். ஆப்பிள் எடுத்து தோல் சீவி தண்ணியில் போட்டு வச்சோம் இல்லையா, அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக பிடிச்சா பெருசாக கட் பண்ணிக்கலாம். பட் சின்னதாக இருக்கும்போது நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆரஞ்சு பழம் தோல் உரித்து கொட்டை எடுத்து வச்சுருக்கேன். உள்ளேருந்து கொட்டையை எடுத்துகிட்டு அந்த வெள்ளை தோல் இருக்கும் இல்லையா, அதையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த பழங்களோட சேர்த்துக்கலாம். எல்லா பழத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு பலாப்பழம் உள்ளேருந்து கொட்டையை எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஒரே சைஸில் கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாம். பலாப்பழம் நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் 2 கைப்பிடி வர மாதிரி உள்ளே சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறலாம். சேர்த்துட்டு மாம்பழம், ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருந்தேன், தோல் சீவிட்டு அதையும் ஒரே மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். நிறைய பழங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். விதவிதமான சுவையில் ஃப்ரூட் சாலட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்டி வரணும். அதிகம் சுண்டணுங்கிறது இல்லை. என்னோடய பால் திக்காக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடுறேன். அது கொதிக்கட்டும். அதுக்கிடையில் இந்த ஃப்ரூட் சாலடில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். பழங்களே நல்ல மணமாக இருக்கும், அது கூட வெனிலா எசன்ஸ் சேர்க்கும் போது இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த ஃப்ரூட் சாலட் கட் பண்ணுறது தாங்க வேலை. செஞ்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, சீக்கிரமாக காலியாகிடும். நல்ல திருப்தியாக இந்த ஃப்ரூட் சாலட் சம்மர் சீசனில் எல்லா பழங்களும் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். பால் இப்போ நல்லா காஞ்சிருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப சுண்டி வரணுங்கிறது இல்லை, பால் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் நல்லா பொங்கி வந்ததுன்னா போதும். இந்த பாலில் நான் கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்க்குறேன். ரா சுகர் தான் சேர்க்குறேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம், பட் நிறம் கொஞ்சம் மாறிடும். அதனால் ரா சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சுகர் சேர்க்கணும், இனிப்பு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் கொஞ்சோண்டு இனிப்பு சேர்த்தோன்னா சுவை கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரையே சேர்க்கணுங்கிறதில்ல, தேனும் சேர்த்துக்கலாம். இந்த பாலில் சும்மா ஒரு 2-3 சொட்டு மட்டும் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பாலில் ஒரு 2 சொட்டு வெனிலா எசன்ஸ் சேர்க்கும்போது மனம் இன்னும் கூடுதலாக இருக்கும். அதனால் ஒரு 2 சொட்டு லைட்டாக சேர்த்து விட்டுருக்கேன். ஏற்கனவே பழத்தில் சேர்த்துட்டோம், பாலுக்கு ஒரு 2 சொட்டு சேர்த்துட்டு சூடாக அப்படியே கொண்டு போய் நம்ம பழத்தில் ஊற்றிடலாம்.
சூடான பால் சேர்க்கும்போது ஆப்பிள் எல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சி ஆப்பிளாக இருந்ததுன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் சூடான பால் அப்படியே சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆற வச்சும் சேர்க்கலாம். ஆப்பிள் கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் சூடான பால் சேர்த்துருங்க. எல்லா பழங்களும் சாஃப்டாக ஆகிடும். நல்லா கலந்து விட்டுடலாம். பாலோட சுவை, சர்க்கரையோட சுவை, வெண்ணிலா எசன்ஸோட மனம் அட்டகாசமாக இருக்கும். கலக்கும் போதே தெரியுது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்க செய்யும் போதே வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. நிறைய பழங்கள் சாப்பிட்ட திருப்தியும் நமக்கு இருக்கும். பசும்பால் பிடிக்காதவங்க இப்போ நிறைய விதவிதமாக பால் கிடைக்கிது இல்லையா, ஓட் மில்க்கு, பாதாம் மில்க்கு, அந்த மாதிரி நிறைய பால் கிடைக்கிது. அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு டின் மில்க் சேர்த்துக்கலாம். மில்க் மேடு சேர்த்திங்கன்னா சுவை அட்டகாசமாக இருக்கும். நல்ல க்ரீமி டேஸ்ட் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பால் அதிகம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை காய்ச்சின பால் சேர்க்காமல் வெறும் டின் மில்க் மட்டும் கூட சேர்த்து கலந்து விடலாம். அட்டகாசமாக இருக்கும். வெயிலுக்கு ஏற்ற சுவையான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.